வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் பொண்ணு சமையல் சேனலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப ஆரோக்கியமான சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாணலி வச்சுக்கோங்க. வாணலி காஞ்சதும் நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயை நம்மளுக்கு தாளிப்புக்கும் போதுமானது, அதனால் இதில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ சின்ன வெங்காயம் வேணுமோ அவ்வளோ வெங்காயம் போட்டு நல்லா செவக்க வணக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வணக்கி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா செவந்து வரும். அந்த சமயத்தில் நம்ம இதுக்கு இன்னும் ஒரு சில பொருள்கள் மட்டும் போட்டுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா வந்து நான் இன்றைக்கி 7 மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி வந்து தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது மட்டும் சேர்த்துட்டு வரமிளகா வந்து நல்லா செவக்கிற அளவு வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி மேலால் எடுத்து அதை சட்னி அரைக்க போகிறோம். அந்த எண்ணெயிலே நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்மளோட சின்ன வெங்காய சட்னி பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா நல்லெண்ணெய், அதுலேயே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்பு எடுத்து நம்ம இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சின்ன வெங்காயம் ரொம்பவே ஆரோக்கியமானது. உப்பு, புளிப்பு, காரம்னு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காய சட்னி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ரெசிபிகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் உங்களோட மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய். தேங்க்யூ.